அன்பில் மகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் he must be given மூவி இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது போர்ட்ஃபோலியோ கொடுத்தா நல்லா பண்ணுவார். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து he is not fit, he is அவருக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்டும் தெரியாது. அன்பில் மகேஷ் அவர்கள் பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க வந்து எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நீங்க வந்து டெக்னாலஜி எம்பவர்ட் ஆக்கியிருக்கீங்க, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்கீங்க, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல டிஜிட்டல் லைப்ரரி இருக்கு. லாஜிக் பேசணும்ல. அன்பில் மகேஷ் நான் என்ன கேட்குறேன், அமைச்சர் தானே நீங்க என்ன பண்ணணும்? நீட் ஏன் வேணான்னு சொல்றீங்க சொல்லுங்க. அனிதா இறந்துட்டாங்க, அனிதா இது பண்ணிட்டாங்க, பேசிக்கிட்டு பேசி 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 நீங்க சக்சஸ் ஆகலையா? அதுல எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2மா நீட்ல இந்தியாவில். நீங்க எதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு திருமாவளவன் அண்ணா வந்து எனக்கு பர்சனலாக பழக்கம். அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதே அவருக்கு விருப்பம் இல்லைன்றதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இல்லைங்க, அவருக்கு முன்னாடியிலேருந்தே சொல்கிறேங்க, அரசியல் சூழ்நிலைங்க, ஜெயிக்க வேண்டிய கட்டாயம். ஆமாம் சொல்லணும், நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அப்போ உங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஒன்லி கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் தானா? இந்துக்கள் எல்லாம் உங்கள் ஃபேன்ஸ் இல்லையா? உங்கள் ஃபேன்ஸ் வீட்டிலலாம் யாரும் வந்து விநாயகர் சதுர்த்தியை கும்பிடலையா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், பெரும்பான்மையான கிறிஸ்டியன்ஸ் கூட நிறைய பேர் வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. மதவாதி தானே நீங்கள்? எல்லாத்துக்கும் சொல்கிறோம் நாங்கள் இந்துத்துவவாதினா, இப்போ நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீங்களே. 80% இந்தியாவில் 80% இருக்கக்கூடிய இந்துக்களை நீங்கள் வந்து இழிவாக பார்க்குறீங்க. அதை விஜயம் செய்யும் பொழுது விஜயம் திமுக தான் நம்ம நினைக்கணும். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க ராஜா? நல்லா இருக்கேன் சார். படிப்பு வேலைகள் அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு உங்களோட ஸ்கெடியூல்? போயிட்டே இருக்கு. முன்னாடியெல்லாம் பாஜகவில் வந்து பரபரப்பாக ஏதாவது விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். மாதத்திற்கு வந்து அந்த நியூஸ் வந்து ஃபுல் பண்ணுறது டெய்லியே வரும் வந்துக்கிட்டு. இப்போ அது கம்மியாயிடுச்சோ? கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து மாநில தலைவர் வந்து யூகேல இருக்காரு. ஸோ ரெண்டாவது வந்து எங்களுக்கு தேசிய தலைமையிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் மெம்பர்ஷிப் ட்ரைவ்னு சொல்லிட்டாங்க. வேறு எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண வேண்டான்ட்டாங்க. ப்ரொட்டஸ்ட்டில் இருந்து நத்திங் வி ஆர் டூயிங். ப்ரொட்டஸ்ட்டு, ஈவெண்ட்டு, இல்லைனா வந்து ஒரு இண்டோர் மீட்டிங்கு, இல்லை பார்ட்டி உள்ளே மீட்டிங்ஸு எதுவுமே கிடையாது. ஒன்லி மெம்பர்ஷிப் ஃபார் நெக்ஸ்ட்டு 2 months. இந்த மாதம் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் கூட போகும். டிசம்பர் 15 வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுதான் வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உங்களுக்கு அக்ராஸ் த கண்ட்ரியில் இருந்தே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மெம்பர்ஷிப் டிரைவ் தான் நம்ம இருக்கும். நம்ம பார்த்தா சோஷியல் மீடியாவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிஜேபியே பார்த்தீங்கன்னா களத்தில் தான் எல்லாருமே இருப்பாங்களே தவிர சோஷியல் மீடியாவில் ரொம்ப பெருசாக இல்லை. சார், இப்போது அந்த தேசிய கல்விக் கொள்கையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் மத்திய கல்வி அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறீங்களா? போயிட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் அவருடைய ட்விட்டர் ஹேண்டலில் வந்து நாங்கள் எவ்வளவோ கேட்குறோம், ஓகே, ஆனால் நிதியை கொடுக்கறதுக்கு நீங்கள் ஏன் இவ்வளவு மறுக்கிறீங்க? அதுதான் என்னோட அடிப்படையான ஒரு கேள்வி. நிதியை வந்து நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கேட்க முடியாதுல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் 60% இருக்குது. நீ 40% போடுறீங்க அப்படின்னா 60% அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறவங்க ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கிறாங்க. அந்த பாலிசிக்கு இருக்கக்கூடிய மொத்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்நாடு தவிர மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுமே அதுக்கு வந்து ஒத்துழைக்கிறாங்க. அனைத்து மாநிலங்களுமே பிஜேபி தான் ரூலிங்கில் இருக்கா? கேரளாவில் பிஜேபி ரூலிங்கில் இருக்கா? கிடையாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரூலிங்கில் இருக்குது. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ரூலிங்கில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு தெலுங்கானாவில் காங்கிரஸ் ரூலிங்கில் இருக்குது. எல்லா ஸ்டேட்டுமே உங்களுக்கு ஒத்துழைக்கும் பொழுது நீங்கள் மட்டும் என்ன உங்களுக்கு விதிவிலக்கு? அதான் சொல்கிறாங்களே சார், இந்திய மொழிகளில் தேர்வு நடத்துறத நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சீஃப் செக்ரட்டரி அனுப்பியிருக்கக்கூடிய லெட்டர், அதாவது வந்து இப்போ எந்த செப்டம்பர் இல்லையா, ஆகஸ்ட்டில் வந்து லெட்டர் அனுப்பியிருக்கிறாரு. நாங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்றது எழுதியிருக்காருன்றது செய்தி. அப்போ அன்றைக்கி ஏன் ஒத்துக்கிட்டீங்க? கரெக்டாக நான் சொல்கிறது. ஸோ ஏன் ஒத்துக்கிட்டீங்க? ரெண்டாவது, இவங்களுக்கு மொத்தமே என்னென்னா ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு ஃபைட் இது. நாங்கள் 1930s 1960s நாங்கள் 2 language பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறோம். 1930s வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது கஷ்டம். இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிறீங்கள, ஸ்டண்ட் வச்சுக்கிறீங்கள, கரெக்டாக? ஸ்டண்ட்ன்றதே 1930s இல்லாமல் இப்போ நேராக போய் ஹார்ட் அட்டாக்கு, செஸ்ட் பெயின் வருதுன்னு நேராக போய் ஸ்டண்ட் வச்சுட்டு வந்துடுறீங்கள, பைபாஸ் சர்ஜரிக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ 1930s 1960 அன்பில் மகேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் he must be given மூவி இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தப்பட்டு ஏதாவது போர்ட்ஃபோலியோ கொடுத்தா நல்லா பண்ணுவார். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து he is not fit, அவருக்கு வந்து அந்த சப்ஜெக்டும் தெரியாது. அது நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சுமூகமாக பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எடுத்தோன்னு கவுத்தம் பாருங்கள், யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஸ்கூலில் பேசுகிறாரு, நீங்கள் அதுக்கு டைலாக் பாருங்கள், விஷாலும் விஜயும் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. ஏன் ஏரியா உள்ள வந்துட்டு தனுஷ் சொல்லுவானே, தட்னா வந்து இது சொன்ன மாதிரி அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கோவத்தில் வரக்கூடிய வார்த்தை கோவம்லாம் வரக்கூடாது. மினிஸ்டருக்கு என்ன கோவம்?
நீங்கள் கோவப்படுறது தான் உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களா? அது உங்கள் கோவம் யாருக்கிட்ட காட்டணும்? வேங்கை இங்கே வந்து வந்து மனிதனுடைய மலத்தை வந்து தண்ணியில் கலந்தாங்கல்ல, அங்கே காட்டுங்க போயிட்டு. உங்களுடைய சொந்த தொகுதியில் ரேப் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க, ரேப் அந்த தொகுதி அங்கே காட்டுங்க. அந்த கோவம் அங்கே வரல. கரெக்டாக நான் சொல்லுது ராஜா, நான் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தது நான் சொல்கிறேன். கூட்டு பலாத்காரம் கொலை கொள்ளை அதிகமாக இருக்குது. முதல்வர் இங்கே இல்லை, மினிஸ்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள். கரெக்டாக மினிஸ்டர்ஸ் நீங்கள் அதுக்கு ஆக்ட் பண்ணுவீங்களா? மகாவிஷ்ணு ஏதோ ஒன்று பேசினாரு, சரி மகாவிஷ்ணுன்னு இவங்க தான் இப்போ பிராண்ட் பண்ணியிருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த தம்பி வெளியே வந்தோடனே பெரியாள் ஆகிடுவான்னு நினைக்கிறேன். திமுக தான் அந்த அவரை வந்து பெரியாளாக்கி வந்து இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவரோட பிராண்ட் இமேஜ் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு அவர் வெளியே வந்தோன்னே என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நம்மளா வளர்த்து விட்டோம், தேவையில்லாமல் அவராக வந்து வளர்ந்தா ஒரு 20 வருஷம் இருக்கும், நம்ம வளர்த்து கொண்டு போய் மேலே வச்சுட்டோம். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? இல்லை, தேவையில்லாத ஒன்று. அன்பில் மகேஷ் அவர்கள் பேச வேண்டியதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நீங்கள் வந்து டெக்னாலஜி எம்பவர்ட் ஆக்கியிருக்கீங்க, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலு டிஜிட்டலைஸ் ஆக்கியிருக்கீங்க, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் டிஜிட்டல் லைப்ரரி இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் லீஸ்ட் லைட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ட்ரைனிங் நீங்கள் கொடுத்துட்ருக்கிறீங்க. இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் பேச தெரியாமல் நீங்கள் வந்து சும்மா உட்காந்து நான் ஒட்டிடுவேன், குத்திடுவேன், அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன், ஏன் ஏரியாவுக்குள்ளே நீ வரக்கூடாது. இதெல்லாம் என்ன? இளைஞர்களெல்லாம் ரசிக்க மாட்டாங்கன்னா படம், அதை என்ன பண்ணுறது, கும்பலே படம், அந்த இந்த அதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய கும்பல் அது அப்படி தான் பண்ணும். அது வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சுதான் அதை பண்ணுறாங்க. கும்பல்னு யாரை மென்ஷன் பண்ணுறீங்க? மொத்த திமுகவையும் சொல்கிறேன், மொத்த திமுகவையும் சொல்கிறேன். இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பற்றி சமீபத்தில் வந்து சில விஷயங்கள் பேசும்போது எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அன்ஃபிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தீங்க. தங்கம் தென்னரசு வேணால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏதாவது தனிப்பட்ட முறையில் அவர் மேலே ஏதாவது கோபம்? கிடையாது. எனக்கு என்ன அன்பில் மகேஷ் மேலே எனக்கு என்ன மாமனா மச்சானா எங்கள் சொத்து தகராறு இருக்கா, இல்லை என்ன பங்காளியா? ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து எஜுகேஷனை வந்து நீங்கள் தரமட்டது கொண்டு போயிட்டீங்க. நீட்டு வேண்டான்ற ஸ்டேட்டில் இருந்து தான் நீட்டுக்கு நம்பர் 1 ஸ்டூடெண்ட் வராப்புல. கரெக்டாக நான் சொல்கிறது? இப்போ நீட்டு வேண்டான்றதுக்கு என்ன லாஜிக்காக சொல்லுங்கள். எதிர்க்கிறீங்கன்னா எதுக்கு எதிர்க்கிறீங்க? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்னா இப்படி எதிர்க்கிறதுல இன்னொரு விஷயம் வந்து தேசிய கல்விக் கொள்கையில் எதிர்காலத்தில் உகந்த அனைத்தையும் உள்ளடக்கிய கட்டமைப்பை எதிர்க்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னது அது? அதாவது தேசிய கல்விக் கொள்கையில் எதிர்காலத்தில் உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் சேர்த்து நீங்க எதிர்க்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அனைத்து கல்விக் கொள்கை விஷயத்துல சொல்ல வர விஷயங்களை சொல்றாங்க. யார் சொல்றாங்க? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து சொல்றாங்க. அதாவது தேசிய கல்விக் கொள்கையில ஆல்ரெடி நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதை ஃபாலோ பண்றீங்க, அதை உள்ளடக்கியதான் எங்களோட பாடத்திட்டம். அப்படி எங்க சும்மா இருங்க. அல்ல, அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஒண்ணுமே இல்லை. என் பையன் வந்து படிக்கிறான், ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கிறான். நீங்க ஸ்டேட் சிலபஸ் எடுத்துன்னு வந்து வைங்க, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 2 பேர் சிலபஸை பாருங்க, கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணாம இருந்தா எப்படி? நீங்க 2 ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணாதீங்க, அது வந்து வேண்டாம். பாடத்திட்டங்களை கம்பேர் பண்ணுங்க. வேர்ல்டு எஜுகேஷன் எங்க போயிட்டு இருக்கு, நம்ம எங்க இருக்கோம்? போட்டித் தேர்வுக்கெல்லாம் எங்களுடைய பாடத்திட்டங்கள் தான் அடிப்படையே. அப்ப நீட் ஏன் வேண்டான்றீங்க? கரெக்டா நான் சொல்றது? அப்ப எதுக்கு நீட் வேணான்னு சொல்றீங்க? லாஜிக் பேசணும்ல. அன்பில் மகேஷ் நான் என்ன கேட்குறேன், அமைச்சர் தானே நீங்க என்ன பண்ணணும்? நீட் ஏன் வேணான்னு சொல்றீங்க சொல்லுங்க. அனிதா இறந்துட்டாங்க, அனிதா இது பண்ணிட்டாங்க, பேசிக்கிட்டு பேசி 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 நீங்க சக்சஸ் ஆகலையா? அதுல எண்ட் ஆஃப் த டே தமிழ்நாடு நம்பர் 1 நம்பர் 2மா நீட்ல இந்தியாவில்? நீங்க எதை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்க? சமீப காலமா திமுக ரொம்ப சாஃப்ட் கார்னரா டீல் பண்ற மாதிரி இருக்கு பாஜக. ஏன்னா ராஜ்நாத் சிங் வந்து நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு வந்தப்போ நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு மட்டும் வந்துட்டு போயிருந்தா பரவாயில்ல, சமாதிக்கு போய் மரியாதை செலுத்தினாங்க. ஏன்னா ஏடிஎம்கேவில் கூட்டணியில் இருக்கும்போது ஜெயலலிதா சமாதிக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வந்து இவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க சமாதிக்கு வரணும். ஆமா, டிஎம்கே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவர் மிக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள். ரெண்டாவது வந்து அவங்களுடைய ஸ்டேச்சருக்கு வந்து நம்மளுடைய பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. அவங்க டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் ஒன்று கட்சி தலைவராக வரல. இதே நீங்கள் ஜேபி நட்டாஜி வந்திருந்தாருன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். அவர் ஒரு தேசிய தலைவர். அவர் வந்து முன்னாடியே வந்து எங்களுடைய கூட்டணியில் திமுக இருக்கும்போது பழகக்கூடிய ஆட்கள், அப்பதுலேருந்து இருக்கக்கூடியவங்க தானே. அவங்களாம் பெரிய ஆட்கள், ஏஜில் பெரியவங்க. அந்த இதில் வந்துட்டு போகிறாங்க. அது என்ன, எங்களுக்கே பிரச்சனை இல்லையா அதில்? அதுதான் நார்மலாக வந்து இப்போ வந்து பிஜேபி ஏடிஎம்கே அந்த ஒரு டாக். நாங்கள் எந்த இண்டிவிஜுவலையுமே நாங்கள் அட்டாக் பண்ணுறதில்ல. இப்போ நீங்கள் கேட்டீங்க அன்பில் மகேஷுக்கு உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இருக்கான்ட்டு. எனக்கு ஒரு பர்சனலும் கிடையாது. எனக்கு பர்சனலாக வந்தால் பர்சனலாக பேசுவோம். பட் அதை நம்ம ஒரு நாளும் பண்ணுறது கிடையாது. நீங்களே பார்க்கலாம், எவ்வளையோ பர்சனலாக சில விஷயங்கள் எல்லாம் பப்ளிக் ஃபாரமில் திமுக சார்ந்தவங்கள போடுறாங்க. எத்தனையோ பர்சனல் மேட்டர்ஸ் பார்க்குறோம். நம்ம அதை நம்ம கடந்து போகிறோம். அதை நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் உண்டு.
அதை நீங்கள் டிக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா when you dig a dark, ஒரு இருட்டான ஒரு வாழ்க்கை இருக்கும் எல்லாருக்குமே, அந்த இருட்டான வாழ்க்கையை நீங்கள் டிக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு தவறான மனிதர்களாக தான் தெரிவாங்க எல்லாருமே. ஸோ அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. நமக்கு பப்ளிக்காக அவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்காக இப்போ அவங்க வந்து என்எல்பி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எதிர்க்கிறாங்க, யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கூட எதிர்க்கிறாங்க, இது மாதிரி விஷயங்கள் ஹிந்துக்களை வந்து இழிவுபடுத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவுண்டர் கொடுக்குறோம். மீண்டும் ஏடிஎம்கே கூட கூட்டணி பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமை முடிவு பண்ணுவாங்க. டெல்லி தலைமைக்கு கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது மிக முக்கியமானது. அது கட்சி தொண்டர்களை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு டிசிஷனை நெவர் இந்த ஹிஸ்டரி ஆஃப் பிஜேபி எடுத்ததே கிடையாது. வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திமுகவிற்கு ஏதோ ஒரு செய்தி சொல்ல வரார் திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு திருமாவளவன் அண்ணா வந்து எனக்கு பர்சனலாக பழக்கம். அவர் அந்த கூட்டணியில் இருக்கிறதே அவருக்கு விருப்பம் இல்லைன்றதை தான் நான் சொல்கிறேன். இப்போ இல்லைங்க, அவருக்கு முன்னாடியிலேருந்தே சொல்கிறேங்க, அரசியல் சூழ்நிலைங்க, ஜெயிக்க வேண்டிய கட்டாயம். சரி, அன்றைக்கி எங்கே ஃபேவரபுளாக இருக்கோ அங்கே போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் அங்கே போயிருப்பாரே தவிர, ஏங்க நீங்கள் உங்களை பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறாங்க, உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க, உங்களை மதிக்கிறது கிடையாது, அந்த இடத்துல யாருங்க இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை 2 முறை அந்த கூட்டணி நான் சொல்கிறேங்க, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியே வரணுங்க. நான் சொல்கிறேன், திமுக ஆமாம் உறுதியாக வரணும். எதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்கள் எதுக்கு இருக்கணும்? 1000 இருந்தாலும் நீங்கள் ஒரு போராளி தான். அப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடுல வந்து பாஜக பங்கேற்பதற்குண்டான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு? எனக்கு தெரியாதுங்க. மேலே டெல்லி தலைமை என்ன சொல்லுது, மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு தான் எங்களுடைய கொள்கை முன்னாடியிலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். மதுன்றதே வந்து இங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய லிவர் டிசீஸ் வந்துடுச்சு, நிறைய இன்னைக்கு வந்து கொலைகள், கொள்ளைகள், ரேப்பு, இதெல்லாமே காரணம் 2 விஷயம் தான் மெயினாக சொல்கிறாங்க. 3 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று மேஜரான விஷயம், ஈஸிலி அவைலபிள் இது ட்ரிங்க்ஸ், லிக்கர், மது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதாவது இன்றைக்கி நீங்கள் இந்த வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதான் கான்செப்டே. அத்தனை டாஸ்மாக் இருக்குன்னு 1 கிலோமீட்டர் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்தது கஞ்சா. கஞ்சான்றது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்கும் இன்றைக்கி. 2வது ட்ரக்ஸ், சிந்தட்டிக் ட்ரக்ஸ். இது 3மே ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. அதனால இவ்வளோ பிரச்சனைகள். 10 வயசு குழந்தைய ரேப் பண்ணாங்கன்னு சொல்லி போடுறாங்கம்மா செய்தி. இல்லை கேட்கும் பொழுது தமிழ்நாடா, நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இதெல்லாம் நடந்தது. குழந்தைய கடவுளாக பார்க்கக்கூடியவங்க நம்ம. அம்பாலேயே குழந்தை ரூபமாக பார்ப்போம். 2வது அரசாங்கத்துக்கிட்ட மது இருந்ததுன்னா போலீஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க? நீங்கள் போலீஸ் போனால் என்ன சொல்லுவாங்க, அண்ணே சும்மா இருங்க சார், எங்களுக்கு இன்னும் டார்கெட்டே முடிக்கல, நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு போங்க சார் அப்படின்னுவான். ஏன்னா கவர்மெண்ட் அதிகாரி சொல்கிறாங்களா அப்படி? ஆமாம், சொல்கிறதா எத்தனை செய்தி படிக்கிறாங்க நம்ம. அதில் வந்து அந்த அமைச்சர் ஒன்று சொன்னார், அப்பா அந்த லிக்கர் இதுக்கு முத்துசாமி என்ன சொன்னார் அவர், டெட்ரா பேக்லெல்லாம் நாங்கள் வந்து கொண்டு வரதெல்லாம் நீங்கள் தப்பாக பேசாதீங்க, அது எவ்வளோ தவறு தெரியுமா, அதெல்லாம் வந்து நம்ம வந்து உழைப்பாளிகளுக்கு என்னையா, உழைப்பாளிக்கு நீங்கள் வந்து எனர்ஜி ட்ரிங்க்கு கொடு, ப்ரோட்டீன் ட்ரிங்க்கு கொடு, லிக்கராக குடிப்பீங்க. அதுக்கு வெக்கமான சூடு சொரணம் இருக்கவங்க பேசுவாங்களா அந்த வார்த்தையை? பேசுவாங்களான்னு கேட்குறேன். இளைய சமுதாயம் எங்கே போய் நிற்கும்? ஸோ அதனால் வந்து அவர் செய்யக்கூடிய மாநாடு வந்து வெற்றி பெறணுன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு, ஏன்னா மது எதிர்த்து பண்ணுறாரு மாநாடு. எங்களுக்கு அவர்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் வந்து வேற பட் மதுவை எதிர்த்து யார் பண்ணாலுமே அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் குட் ஃபார் த ஸ்டேட். பாஜகவினுடைய ஆதரவு அந்த மாநாட்டுக்கு இருக்குது. அது பாஜக தலைமை தான் சொல்லணும். சமீபத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விஜய் அவர்கள் வாழ்த்து சொல்லலை அப்படின்ட்டு மத்திய இணையமைச்சர் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அப்போ சரியான கருத்து தானே, அது கரெக்டான கருத்து தான். ஏன் சொல்லணுன்றது இது? ஆமாம் சொல்லணும். நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து அப்போ உங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஒன்லி கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் தானா? இந்துக்கள் எல்லாம் உங்கள் ஃபேன்ஸ் இல்லையா? உங்கள் ஃபேன்ஸ் வீட்டிலலாம் யாரும் வந்து விநாயகர் சதுர்த்தியை கும்பிடலையா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், பெரும்பான்மையான கிறிஸ்டியன்ஸ் கூட நிறைய பேர் வந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பக்கத்தில் நடந்ததுன்னா அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தான். அப்போ நீங்கள் சொல்லும் போது நீங்கள் சொன்னீங்கன்னா யாருக்கும் ஹர்ட் ஆகாது, சொல்லாத போது பல பேருக்கு ஹர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்க தான் கான்செப்ட்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பாராட்டிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. சொல்லணும் போது விஜய் இப்படி பண்ணுறாரு, இவரும் திமுக தான் போல இருக்கேன், இப்படி பண்ணலாமா இவர்? நீங்க பண்ணக்கூடிய நீங்க செய்திருக்கிறீங்க. நீங்க 2015 நீங்க வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறீங்க. இப்ப சொல்லாத காரணம் என்ன? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓ, இந்துக்கள் இல்லாத ஒரு அரசு, இந்துக்களை வந்து நம்ம வந்து புறக்கணிச்சு நம்ம ஒரு அரசியல் சேர்ந்தா இங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அதானே உங்களுடைய ஒரு வாழ்த்திற்கு இவ்வளவு விமர்சனமா? அப்படிங்கிற அந்த திமிருக்கும் தெனாவட்டுக்கும் அதுதான் மீனிங், வேற ஒன்றும் கிடையாது. வாழ்த்து சொல்லாதது திமிருன்னு எடுத்து. ஆமா, அரசியல் அதானே திமிரு, வேற என்ன?
ஒரு சமுதாயத்தையும் நீங்கள் இழிவுபடுத்தணும்னு என்ன? அவனுடைய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். இல்லை, இப்போ உங்களுடைய கேள்வி வந்து மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றீங்க, ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லுவார், கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்லுவார், கிருஷ்ணாஷ்டமிக்கு சொல்லுவார், பக்ரீத்துக்கு சொல்லுவார், மிலாடி நபிக்கு சொல்லுவார், கிறிஸ்மஸுக்கு சொல்லுவார், குட் ஃப்ரைடேக்கு சொல்லுவார். நீங்கள் எங்களை என்ன சொல்கிறீங்க? ஹிந்துத்துவ வெறியர்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வெறும் கிறிஸ்மஸுக்கும் பக்ரீத்துக்கு மட்டும்தான் வாழ்த்து சொல்கிறீங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லலை. அப்போ நீங்கள் உங்களை என்ன சொல்லணும்? அப்போ உங்களை மதவாதி தானே நீங்கள்? எல்லாத்துக்கும் சொல்கிற நாங்கள் இந்துத்துவவாதினா இப்போ நீங்கள் எங்களை புறக்கணிக்கிறீங்களே. 80% இந்தியாவில் 80% இருக்கக்கூடிய இந்துக்களை நீங்கள் வந்து இழிவாக பார்க்குறீங்க. அதை விஜயம் செய்யும் பொழுது விஜயம் திமுக தான் நம்ம நினைக்கணும். வேறு என்ன நினைக்க சொல்கிறீங்க எங்களை? ஸ்மூத்தாக வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே படம். நல்ல நேரத்திலே ஒரு எட்ஜெயின்ட்லாம் விட மாட்டாங்க. ஸ்மூத்தாக இது வேறு இந்த படத்தை வேறு நல்லா ஸ்மூத்தாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியல ரெண்டு பேருக்குமே. வந்தால் தான் தெரியும் இனிமேல் என்னன்ட்டு. இல்லை, சேட்டலைட்லாம் கூட சன் டிவி வாங்கலை, நம்ம வேற ஒரு சேனல் தான் வந்து வாங்கியிருக்கேன். அது கடைசி நேரத்தில் வாங்கினா ஏதாவது பிரச்சனை ஆகிடும், வெளியில் தெரிஞ்சிடும், நம்ம அலைன்ஸ்ன்றதுனால அப்படி தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மறைமுக உறவு இருக்குது அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்குன்றது என்னுடைய இது. நீங்கள் அப்படி நீங்களே காட்டிக்கிறீங்க. நீங்கள் ஏன் காட்டிக்கிறீங்க? விநாயகர் சதுர்த்தி ஒரு வாழ்த்து சொல்கிறதுனால என்ன சொல்லாமல் போனதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்கிறேனே, அந்த திமிரு தெனாவட்டு இந்துக்களை புறக்கணிக்கலாம். அதுதான் இந்த ஊரில் செல்லுபடி ஆகும், அதுதான் இந்த ஊரில் விற்க முடியும். இந்துக்களை நம்ம எவ்வளோ திட்டுறோம், எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அரசியல் செய்ய முடியும். மைனாரிட்டிஸ் ஓட்டு நமக்கு வரும். எந்த மைனாரிட்டி விரும்புறது கிடையாது. நேரம் காலம் அதை ப்ரூவ் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு ஹிந்து, என்னை ஹர்ட் பண்ணுறது மேலே இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் வந்து, என் மேலே மாடியில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் வந்து விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க இங்கேருந்து. அவங்க தான் முதல்ல வந்து நிற்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸும் முஸ்லீம்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் நின்று ஏன் இந்த மாதிரி நடக்குது? அவங்க என்ன எல்லாரும் திமுக ஓட்டு போட்டுறாங்களா? எல்லாம் இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிறத ஹிந்து மதம் வந்து ஏற்றுக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸும் உண்டு. நாத்திகவாதிகளுக்கும் ஒரு ஸ்பேஸ் உண்டு. ஏன்னா அது ஒன்று எப்போவுமே அந்த டிபேட் உண்டு. இந்து மதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது வே ஆஃப் லைஃப்லேருந்து ஒருத்தர் இருக்குன்னு சொல்லுவோம், ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவோம். அந்த டிபேட் நடக்கும். பட் மற்ற ரெண்டு மதங்கள் அது ஏற்றுக்காது. அப்போ வரும் காலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை விஜய் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க? இப்பயே மாற்றிக்கணும். இல்லை யூ வில் பிகம் எ டிசாஸ்டர். எப்படி உங்களுடைய கோட் படம் டிசாஸ்டர் ஆச்சோ மாதிரி மிகப்பெரிய டிசாஸ்டர். ஆனால் சத்தியமாங்க, கோட் படம் நான் போய் பார்த்தேன், ஃபேமிலியோடு நான் போய் பார்த்தேன். தேவையில்லாமல் ஃபீனிக்ஸ் எம்டிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி டிக்கெட்லாம் வாங்கி போய் பார்த்தேன். பார்த்தப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த படம் ரொம்ப பாவம். விஜய் நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் எனக்கு நல்லா பிடிக்கும். விஜய் ஃபேன் முன்னாடி இருந்தேன். ஏன் என்னாச்சு? இல்லை, இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், எப்படி ஃபேன் ஆக முடியும் அவருக்கு? அரசியல் கட்சிக்கு முன்னாடி வரைக்கும் ஃபேன் சொல்லிக்கலாம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கொள்கை என்ன, அதை பற்றி தானே பேசணும். நான் பிஜேபியில் இருக்கேன், நீங்கள் அதுக்கு பிஜேபியில் வந்து இணைங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கூட்டணியாவா எப்படியோ வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துப்போம். நம்ம வந்து வெங்கட் பிரபு செதுக்கிட்டாருங்க. என்ன கோபம் தெரியல விஜய் மேலே. விஜய் ஃபேன் நான் முன்னாடி, அதான் சொல்கிறேன். முடியலைங்க, என் ஒய்ஃப்க்கெல்லாம் மயக்கமே வந்துடுச்சு. ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர். இனி ஒன்று சொல்லணும், என்ன நினைக்கிறேன்னா, இந்த மிகப்பெரிய நடிகர்கள்லாம் வச்சு நீங்கள் படம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக 4-5 வாட்டி யோசிச்சு ஸ்கிரிப்டை ஒரு இதுங்க இந்த ரீல்ஸ் மாதிரி தாங்க இருக்குது படம். மூடு மாறிக்கிட்டே இருக்குங்க. நான் யோகி பாபு இன்ட்ரடக்ஷன் சீன் எல்லா படத்துலையுமே நமக்கு வந்து ஒரு நல்ல சிரிப்பு வருங்க. இந்த படத்தில் மட்டும் மொத்த தியேட்டர் சைலண்ட்டாக இருக்குங்க. விஜய்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க, ஏன் விஜயகாந்தை கொண்டு வந்தாங்கன்னு தெரில. கொண்டு வராமலே இருந்திருக்கலாம். அது எடுத்த உடனே போச்சு. விஜயகாந்த் அவர்களை உங்களால் ப்ராப்பராக காட்டவே முடியல. விஜயகாந்த் மாறுது, ஃபேஸ் மாறுது, வாய்ஸ் மாறுது, ஒரு கிளாரிட்டியே இல்லை. அவ்வளோ பெரிய நடிகரை கொண்டு வந்து ஏதோ இந்த படத்துலையே இப்படின்னா இனி அரசியல் என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு சொல்ல வந்தேன். மாநாடு வேற வரப்போகுது, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கதம்பம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மாநாடு ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே முடிச்சிருவாங்க நம்ம ஆட்கள், திமுக காரங்க. கவலைப்படாதீங்க. பல மாநாடுகள் பண்ண ஆள் நான். பிரதமருடைய பல நிகழ்ச்சிகளை மாநாடுகள் பண்ணவன், எண்மண் யாத்திரையை பண்ணவன். அதனால் 365 நாள் அந்த வேலையிலேயே இருந்தவன். ஒரு மாதிரி பண்ணி ஏன்டா அரசியலுக்கு வந்தோன்னு சொல்லி ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிவிடுவாங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.